அனுதினமும் பதியே அண்டி வந்தோம் நாங்களம்மா முன்னருளால் காத்தருள்வாய் அம்மா வண்டி திருப்பதியினிலே. மரியே வாழ்க. அன்னை மரியாள் மடு திருப்பதியிலிருந்து மடு அன்னை எங்களுடைய ஜாழ் குடாநாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமே வருகை தந்து தன்னுடைய ஆசிரையும் அருள்மழையையும் பொழிந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் அன்னைக்கு நன்றி சொல்லுபவர்களாக இருக்கின்றோம். கத்தோலிக்கராகிய நாங்கள் அனைவரும் அன்னை மரியாளை எங்களுடைய குடும்ப சிவமாலை மூலமாகவும் எங்களுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அனைத்து திருப்பலிகளையும் நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே அன்னை மரியாள் இளையோர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அன்னையர்கள் தந்தையர்கள் என்னும் பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அன்னை மரியாளுடைய திருக்கர ஆசீர்வாதமும் அவளுடைய கடைக்கண் பார்வையும் கிடைக்க நாங்கள் அவளை நோக்கி இந்த செபித்தல் ஆண்டிலே நாங்கள் மீண்டுமே அவளை நோக்கி மன்றாடுகின்ற வேளையிலே எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்னுமாக நாங்கள் அன்னை மரியாளிடம் என்னவெல்லாம் வரங்கள் பெற்றுக்கொள்கின்றோமோ அத்தனை வரங்களும் தட்டாமல் அளிக்கின்ற அன்னையாக இருந்து அவள் மடுப்பதியிலிருந்து எங்களுக்காக அருள் பாலிக்க அன்னை மரியிடம் நாங்கள் தொடர்ந்தும் செபிப்போம். இந்த வேளையிலே ஜாழ் குடாநாட்டில் இருக்கின்ற அனைத்து பங்குகளிலுமே அன்னை தன்னுடைய தரிசனத்தை வழங்கி கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் எல்லோருமே இங்கிருந்து மடுப்பதிக்குத்தான் ஓடுகின்றோம். ஆனால் மடுவிலிருந்து எங்களை தேடி அன்னை வருகின்ற இந்த காலகட்டத்திலே அவளுக்கு நாங்கள் எப்பொழுதுமே நன்றியுள்ளவர்களாகவும் அவர்களுடைய பிள்ளைகளாகவும் வாழ, மகனே மகளே என்னுடைய சிவமாலையை நீ எப்பொழுது சொல்கிறாயோ உன்னோடு நான் கரம் பெற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன் என்ற திருவாய் மலர்ந்து அவள் எப்பொழுதுமே கூறியிருக்கின்றாள். எனவே நாங்கள் அனைவருமே அவளுடைய திருச்செப மாலையை எங்களுடைய குடும்பங்கள் தோறும் எங்களுடைய பங்குகள் தோறும் எங்களுடைய சமூகங்கள் தோறும் சொல்லி அவளை நாங்கள் மேலுமே மகிமைப்படுத்தி அவளுடைய இந்த வருகை எப்பொழுதுமே எங்கள் நாட்டுக்கு அன்பும் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நல்வாழ்வும் கிடைக்க தொடர்ந்து அன்னை மரியாளிடம் நாங்கள் திருச்செப மாலை மூலம் பயணிக்க எங்களை மோட்ச வாசலிலே அவள் சேர்க்க வேண்டுமென்று நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டவர்களாக இந்த திருச்செப மாலை ஊடாக அன்னைக்கு எப்பொழுதுமே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்னையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவள் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, பகிர்வு, பிறர் சிநேகம் என்ற புண்ணியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அவள் பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய இறைவனோடு நாங்கள் அன்னை மரியாளோடு பயணித்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்வோம் என்று கூறி நிற்கின்றோம். கிறிஸ்துவுக்கே புகழ். மரியே வாழ்க. வேதனையும் நொந்த குரல்